அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவளம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்களை பார்க்கலாம் வாங்க. மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, செவ்வாய் சந்திரன், கடகத்தில், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சுக்கிரன் சனி, மீனத்தில், சந்திர பகவான் வார இறுதியில் கன்னி வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். அதாவது மே மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும், சித்திரை 21 முதல் சித்திரை 27 வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வார எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? பாருங்கள், இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். அர்த்தாஷ்டம சனி போயிட்டு. அர்த்தாஷ்டம சனி, சந்திரனுக்கு 4இல் சனி என்று சொன்னால் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம். தேடிட்டு வரும் பிரச்சனைகள், அதாவது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும், செலவினங்கள் ஏற்படும். இப்போது ஒரு வீட்டு உபயோகத்துக்கு வச்சிருக்கிற வண்டி வாகனங்கள் கூட அடிக்கடி செலவு வைக்கக்கூடிய நிலை. இதையும் தாண்டி உங்களுக்கு வாகனங்களை, அதாவது வாகனங்கள் மூலம் அதாவது சவாரி கிடைச்சி அதில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா? வேனு, மெட்டடர் வேனு, காரு, ஆட்டோ, இப்படி பஸ்ஸு, லாரி, ஹெவி வெஹிக்கிள்ஸ், ஜேசிபி போன்ற கனரக இயந்திரங்கள், இதில் வச்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சம்பாத்தியம் கிடைக்குதோ இல்லையோ பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனாலும் கூட இதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்ன அப்படின்னாக்கா, ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்தது சிறப்பு. இப்போ ராகு உங்களுக்கு அளப்பரிய பலனை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். 3ல் ராகு கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க. சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. தொழில் ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள், நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு போய் வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்லை தொழில் பண்ணணும்னா தொழில் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். இங்கே தொழிலை விரிவாக்கம் பண்ணி கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம். இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நடக்கும். அற்புதமான ஒரு நேரம். அதாவது காரிய அனுகூலங்கள் கண்டிப்பாக இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார். பிரம்மாண்ட நாயகன்னு பேர். அவர் நுழைஞ்சிட்டாருனாக்கா முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருவார். பாருங்கள், இந்த 4ல் சனி இருந்தால் ராசியை பார்க்குறாரா, 10ஆம் பார்வையா, அப்போ டென்ஷன், பரபரப்பு, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இருந்த போதிலும் ராசிநாதன் 6இல் குரு, ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அதனால் தொழில், வர்த்தகம், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், சீட்டு நடத்துகிறவங்க, லேவாதேவி பண்ணுறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க,
எல்லாருக்கும் ஏஜென்சி வச்சு நடத்துகிற எல்லாருக்கும் சிறப்பான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். 10ஆம் இடம் தொழிலில் அமோக வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அற்புதமாக இருக்கும். இல்லை படித்து முடிச்சுட்டேங்க, வேலைக்காக முயற்சி பண்ணுறேங்க சார், தாராளமாக போகலாம். நீங்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம். அற்புதமாக இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போது வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழில் பண்ணலாம், உத்தியோகம் பண்ணலாம், ஆனால் வருமானம் இல்லையான்னு சொன்னால் அங்கே எங்கேயுமே ஒரு இது இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வீட்லேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துல சரி, நட்பு வட்டாரம் இருக்குது. ஆனால் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னும் போது தொழிலில் ஒரு மும்முரம், ஈடுபாடு, சந்தோஷம், இன்வால்மெண்ட்டு, அக்கறை இதெல்லாம் இருந்து வேலை பார்ப்பீங்க. இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா நல்ல வருமானம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய இந்த அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு நிலை, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களகட்டக்கூடிய ஒரு தருணம். 4இல் சுக்கிரன் இருக்கிறார், சனி பகவானும் இருக்கார். அப்போது நீங்கள் 4ஆம் இடம் என்பது பழைய வீட்டை குறிக்குது. சனி இருந்தாலே இப்போ நீங்கள் பழைய வீட்டை புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுறதை விட பழைய வீட்டை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், மாட்ரேட் பண்ணலாம். அதையே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெயிண்ட் பண்ணலாம், அதை செய்யலாம். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய, அதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், வழக்கறிஞர்கள், மற்றபடி ஜட்ஜஸ், இன்னும் பிற அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான நேரம், காலம். நிதித்துறை என்று சொன்னால் செல்ஃப் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர்களும் சரி, இது அரசு மூலியமாக ஃபைனான்ஸ் செய்யக்கூடிய நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் சரி ஒரு சிறப்பான நேரம், காலம் என்று சொன்னால் மிகையாக. மற்றபடி நகை வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள், துணி வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கக்கூடியவங்க, இப்படி இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நேரம், காலம், சந்தோஷமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் வெளிநாடு, உங்கள் பிள்ளையோ உங்கள் குடும்பத்தாரோ யாராவது வெளிநாட்டில் இருந்தால் அவங்கள பார்க்க நீங்கள் போவீங்க. அப்போது அது சுப செலவில் தான் இருக்கும். ஆத்ம திருப்தி, போயிட்டு வந்தீங்கன்னா ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். அற்புதமான நேரம், காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் 4ஆம் தேதி 5ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி இந்த தனுசு ராசிக்கு சாதிக்கக்கூடிய நேரம். அர்த்தாஷ்டம சனியை கண்டு பயப்படாதீர்கள். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. மனைவி மூலமாக உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நிலை. பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.